கஸ்டமர் புதுசா சிம்னி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அத இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கு ஹோல் போடுறதுக்கு தான் நான் இந்த சைட்டுக்கு வந்திருக்கேன். ஃபேவர் பிராண்டோட மிஸ்டிக் பிஎல்டிசி சிம்னி வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் சிம்னி, ஆட்டோ கிளீன் சிம்னி. இதில வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் ரிமோட் ஃபங்ஷன் இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுதான் சிம்னியோட பாக்ஸ் சரிங்களா? இங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஹோல்ஸ் இருக்கு. அவங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ண போறாங்க. நம்ம ஹோல் போட வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வாலுக்கு பேக் சைடு ஹோல் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இங்க படிக்கட்டு வருது. இங்க போடக்கூடாது. அதே மாரி அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பேக் சைடு வால். இங்க தொடப்பம் வச்சிருக்கேன்ல, இந்த ஜன்னல் தான். ஜன்னலுக்கும் பைப்புக்கும் பக்கத்துல வரும். இந்த இடத்துல ஹோல் போடுறது ரொம்ப சேஃபு. பிவிசி பைப்போ இல்லைனா காலம் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. இந்த சைடு ஒரு காலம் இருக்கு. அதே மாரி இந்த சைடு ஒரு காலம் இருக்கு. சரிங்களா? ஸோ இடம் சேஃப்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாரி இந்த வீட்டு கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து கான்கிரீட் ஸ்லாப் குடுத்துருக்காங்க. இந்த பரணை சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்லாப் இருக்கு. இந்த மாரி ஸ்லாப் இருந்துச்சுன்னா, த்ரூ லின்டில் பீம் வரும். ஸோ அதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாரி ஹோல் போடுற இடத்துல ஒயர் லைன், பிவிசி பைப் எதுவும் கிடையாது. செக் பண்ணிட்டு பக்காவா சேஃபா மார்க் பண்ணி குடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் ஹோல் போட போறோம். 7 இன்ச் டயா ஹோலு. கஸ்டமர் ஆட்டோ கிளீன் சிம்னி வச்சிருக்கறனால 7 இன்ச் டயா வரும். ஹோல் போட்டாச்சு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஏசி பிளாக்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ கிளீன் சிம்னிக்கு இப்போ எல்லாமே 6 இன்ச் டக்ட் வருது. கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா, கல்லு வெளிய விழக்கூடாது ஹோல் போடும்போது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாரி எதுவும் விழாது சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அத தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? இது வந்து ட்ரையா போடுறது. அதே மாரி ஹோலோட பேக் சைட் காட்டுறேன். இதே மாரி உங்களுக்கும் சிம்னிக்கு ஹோல்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னா, என் சேனலோட அபவுட் பேஜ்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. மறக்காம கால் பண்ணுங்க.